ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எம்எக்ஸ் சேனல். நான் உங்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் நானும் ஒரு அழகிங்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நானும் ஒரு அழகி இந்த படத்தை பொலிக்கரையான் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ரொமான்ஸ் ட்ராமா ஜானலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் மேக்னா, அருண், ராஜதுரை இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்கா, மேகனாவுக்கு சுத்தமாக படிப்பே வராது. அதனால் தாய் மாமனான அருண்கிட்ட டியூஷன் அனுப்புகிறாங்க. அவங்க நல்லா படித்து டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வந்து கோல்டு மெடல் வாங்குறாங்க. 2 பேருமே லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அருணுக்கு வந்து சென்னையில் இன்டர்வியூ வருது, அதனால் சென்னை இன்டர்வியூக்கு போயிடுறாரு. அந்த சமயம் பார்த்து மேகனாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. மேகனாவுக்கு 5 வருஷமாக கல்யாணம் ஆகி குழந்தையே இல்லை. மாலடைன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு விரட்டி விட்டுறாங்க. மேகனா மறுபடியும் ஊருக்கு வராங்க. ஊருக்கு வந்து திருப்பி அருண் கூட பழகுறாங்க. அதனால் ப்ரெக்னெண்ட்டும் ஆகிறாங்க. இது தெரிஞ்ச மேகனாவோட புருஷன் ராஜதுரை எப்படியாவது மேகனாவை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணுறான். இதுக்கப்புறம் போட்டு தரனாலாம் இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 50 minutes வருது. இந்த படத்தை ஒரு ஒரு 15 மினிட்ஸ் இல்லை ஒரு 20 மினிட்ஸ் ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். இந்த படம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னாக்கா, சன் டிவி எல்லாம் இல்லாத காலத்தில் பொதிகை சேனல் தான் இருக்கும். அதில் வந்து நாடகம் போடுவாங்க. அப்படி இருக்குது படம் பார்க்குறப்ப. அந்த நாடகம் பார்க்குற மாதிரி இருக்குது படம். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக எடுத்திருக்காங்க. இப்போ உள்ள டெக்னாலஜியில் ஷார்ட் ஃபிலிம்லாம் அவ்வளோ சூப்பராக எடுக்கிறாங்க. அந்த இவ்வளோ டெக்னாலஜி இருந்தும் படத்தை வந்து ரொம்ப மொக்கையாக எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாகுது. இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் படத்தாச்சும் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஹீரோவோட ஆக்டிங்காக இருந்தாலும் சரி, ஹீரோ அருணோட ஆக்டிங்காக இருந்தாலும் சரி, ஹீரோயின் மேகனாவோட ஆக்டிங்காக இருந்தாலும் சரி, ராஜதுரையோட ஆக்டிங்காக இருந்தாலும் சரி, எல்லோரோட ஆக்டிங்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு பொதிகை சேனலில் நாடகம் பார்க்குற மாதிரி தான் இருக்கே தவிர சினிமேட்டிக்காக பார்க்குற மாதிரி இல்லவே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, இந்த படம் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த படத்தில் ஒன்றும் இல்லை, பயங்கர வேஸ்ட்டு. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 50 minutes வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். முதல்ல இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லோரும் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.